இன்றைய வேத வாசிப்பு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6 முதல் 14 வரை. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கைக்கொண்டு இரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு வெளிப்படையான தயால குணம். மரிக்கும் எவரும் நான் சுயநலமாகவும் என்னுடைய தேவைகளை மட்டும் சந்தித்து கொண்டதற்காகவும் என்னை மட்டும் சரியாய் பார்த்து கொண்டு வாழ்ந்ததற்காகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மகிழ்ச்சி அடைவது இல்லை என்று பார்க்கர் பாமர் பட்டம் பெறும் விழாவில் மாணவர்களுக்கு அறிவித்தார். ஆகையால் திறந்த மனதுடன் கூடிய தயால குணத்தை உலகிற்கு அர்ப்பணியுங்கள் என்று வலியுறுத்தினார். ஆனால் பார்க்கர் தொடர்ந்து இந்த வாழ்க்கை முறையை நீங்கள் தத்தெடுத்து கொள்வது என்பது உங்களுக்கு எவ்வளவு குறையாய் தெரிந்திருக்கிறது என்பதையும் தோல்வி அடைவது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்வதை குறிக்கிறது என்கிறார். இந்த உலகத்தின் சேவைக்காய் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் அறியாத ஒரு பாதையில் மீண்டும் மீண்டும் விழுந்து மீண்டும் மீண்டும் எழுந்து மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ளும் ஒரு சிறு பிள்ளையின் சிந்தையை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இரக்கத்தின் அடித்தளத்தில் நம் வாழ்வு கட்டமைக்கப்படும் போதுதான் அச்சமற்ற திறந்த இதயம் கொண்ட தாராள மனப்பான்மை போன்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் தைரியத்தை காணலாம். பவுல் தனது உடன் ஊழியர் தீமோத்தேயுவுக்கு சொன்னது போல தேவன் நமக்கு அளித்த கிருபை வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட்டு தேவனுடைய கிருபையை நம்மை ரட்சித்தது நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது என்பதை அறிவோம். அவர் நம்முடைய சோதனைகளை மேற்கொள்ள பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிறார். நாம் இடறி விழும்பொழுது அவருடைய அன்பு நம்மை தாங்கி வாழ்நாள் முழுவதும் நம்மை நடத்துகிறது.